ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்ஸில் மார்க் கம்மியாக வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை ஃபெயில் ஆகிருந்திருக்கலாம், நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருந்திருக்கலாம், லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, லெட் இட் பி. அதிலிருந்து நீங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் நத்திங் பட் வாட் நெக்ஸ்ட். பாஸ்ட்டை ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் எப்பயுமே மாறாது. பட் ஃபியூச்சரை திங்க் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால ஜஸ்ட் டோன்ட் ஓவர் திங்க், ஸ்டாப் கிரையிங் அண்ட் ஸ்டார்ட் மூவிங். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஷினை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து நல்லா படிச்சிருந்தா நல்லா மார்க் வாங்கியிருந்திருக்கலாம், நான் இந்த கொஷினை படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கலாம், நான் இந்த கொஷினை படிச்சிருந்தா நான் வந்து பாஸ் ஆகிருந்திருக்கலாம். இந்த கொஷினை சேஞ்ச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து வாட் நெக்ஸ்ட் அந்த கொஷினை வந்து வைங்க. ஜஸ்ட் ரிமெம்பர், ரிசல்ட்ஸு, ஃபெயிலியர்ஸு இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி தான். உங்கள் மைண்ட் செட் தான் வந்து பர்மனெண்ட். ஸோ சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் டு வாட் நெக்ஸ்ட்.